நமஸ்காரம். இந்த மாலையபக்ஷ ஸ்பெஷல் ஷார்ட் சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல் vlogல நான் மாலையபக்ஷம்னா என்ன, அதோடைய எந்த தேதியிலேருந்து அந்த தேதி வரைக்கும் இருக்கு, பெனிஃபிட்ஸ் என்ன, யார் யாரெல்லாம் வரா அப்படிங்கிறத விலாவாரியா எடுத்து சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க ரிலேட்டட் வீடியோஸ்ல நான் போடுறேன், கட்டாயமா போய் பாருங்க. இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம்னா, இந்த மாலையபக்ஷத்துல ரொம்ப பெரிய தலைவலியா அமையிறது நமக்கு சமையல். என்ன மாதிரி ஆனியன் அண்ட் கார்லிக்ங்கிறது உயிரா இருக்கிறவங்களுக்கு இந்த 15 நாள் பொறுத்துங்கிறது பிரம்ம பிரயத்னம் தான். இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம வித்ரு காரியம் அப்படிங்கும்பொழுது நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டை தேடி வரும்பொழுது நம்ம பெரியவர்கள் நமக்கு என்ன வகுத்து வச்சிருக்காங்களோ அதன்படி கடைபிடிக்கிறதுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய தலையாய கடமையா நான் நினைப்பேன். ஈவந்தோ ஆனியன் அண்ட் கார்லிக்ங்கிறது எனக்கு உயிரா இருந்தாலும் இந்த 15 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்களுக்காக மட்டும் ஸ்பெஷலா நான் செய்வேன். இதுல இன்னொரு விஷயமும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த ஆனியன் நோ கார்லிக் அப்படிங்கறத ப்ரைடா நினைச்சிட்டு சில பேர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஆனியன்லயும் கார்லிக்லயும் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம், அவ்வளவு சத்துகள் வேற எந்த ஒரு காய்கறியும் மட்டுப்பட்டு தான் இருக்கு. ஸோ அதனால பல வியாதிகள் குணமாகும். ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக்ங்கிறத ஒரு பண்டிகை நாட்கள்லயோ இல்ல இந்த மாதிரி விரத நாட்கள்லயோ இல்ல பித்ருக்கள் நாட்கள்லயோ கடைபிடிச்சுக்கலாம். ஆனா டே டு டே லைஃப்ல அது ஒரு பெரிய விஷயமா அதை பெருமையா தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. ஏன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்த்துக்கணும் பிரியா, இது பெரிய தலைவலி, ஒவ்வொரு தடையும் எனக்கு மறந்து போறது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல என்ன கடைபிடிக்கிறாங்களோ, உங்க மாமியாருக்கு என்ன பண்றாங்களோ, உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அதை நீங்க கடைபிடிச்சு போயிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியான வேலையா போயிடும். சில பேர் ஆத்துல கேரட்டு கேப்சிகம் கூட சேர்க்க மாட்டான். பட் எங்க ஆத்துல என் மாமியார் கேரட்டு கேப்சிகம்லாம் சேர்ப்பான். ஸோ நானும் சேர்ப்பேன். இதுதான் ஈஸி மெத்தடு. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அப்படியே வாங்கிட்டு நம்ம பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் தான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தயவு செஞ்சு யாருமே எதையும் சொல்லிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு முன்னோர் இருக்கிறவர்கள் சொல்லி கொடுத்தது தான். அதன்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அந்த காய்கறி மேட்டர்லாம் பிரச்சனையே வராது. பட் ஆல்வேஸ் நோ ஆனியன் நோ கார்லிக் தான். எனிவே வாங்க, அடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம இந்த மாலையபட்சத்தன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்ண போறோம் நம்ம சேனல்ல, அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த ஷார்ட்ஸ்ல சொல்றேன், வரேன்.